நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இப்போ நம்ம வீடுகளில் இருக்கிற பெரிய விசேஷமே இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. ஆனால் இந்த நேரத்தில் மாணவர்களை விட அவங்க பெற்றோர்கள் தான் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. நிஜத்தை சொல்லப்போனால் உங்கள் பதட்டம் தான் பிள்ளைகளை இன்னும் பயமுறுத்துது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமாக இந்த எக்ஸாம் டைமில் பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல பக்கத்து வீட்டு பையன் 450 எடுப்பானா, எதிர் வீட்டு பொண்ணு ராத்திரி ஃபுல்லாக படிக்குதான் புண்டே, இந்த கதையே வேணாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அவங்க மேலே நம்பிக்கையை வைங்க. இன்னொருத்தரோட ஒப்பிட்டு அவங்க தன்னம்பிக்கையை உடைக்காதீங்க. பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்குதுன்னு வீட்டில் ஒரு மரண அமைதியை உருவாக்காதீங்க. டிவி ஓடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான சூழல் இருக்கட்டும். நீங்களும் அமைதியாக அவங்க கூட உட்காருங்க. நீங்கள் ஃபோன் நோண்டிக்கிட்டு நீ படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம்தான் வரும். முடிஞ்சால் அவங்க கூட உட்காந்து ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்க. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சாப்பாடு, மசாலா ஐட்டம், எண்ணெய் பலகாரம்லாம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடலாம். சத்தான சாப்பாடு கொடுங்க. அதே மாதிரி ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு படின்னு சொல்லாதீங்க. குறைஞ்சது 6 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் அவங்க மூளை தெளிவாக வேலை செய்யும். எக்ஸாம் முடிஞ்சு வந்ததும் எத்தனை மார்க் வரும், இதுக்கு ஏன் தப்பாக எழுதுனேன்னு கேள்வி கேட்டு தொலைக்காதீங்க. பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு ஒரு சின்ன ஆறுதல் சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு தர்ற தைரியம் வேறு எதுலேயும் கிடைக்காது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இது வெறும் ஒரு தேர்வு தான், வாழ்க்கை கிடையாது. உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் காட்டுற அன்பும் உங்கள் ஆதரவும் தான் அவங்களோட உண்மையான வெற்றி. எல்லா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துகள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்ற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.